தமிழக பாஜகவை செதில் செதிலாக உடைத்த அண்ணாமலை ஆர்மி. தரமான சம்பவம். தமிழக பாஜகவில் பெரும் நிலநடுக்கம். தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருந்த அண்ணாமலை தனது பதவியையும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையும் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துவிட்டு புதிய அமைப்பை தொடங்கியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட சில மணி நேரங்களுக்குள் அண்ணாமலை தனது புதிய அரசியல் பயணத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கொள்கைகளை முன்னிறுத்தும் விதமாக தனியாக புதிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வி த லீடர்ஸ் என்ற புதிய டிஜிட்டல் தளத்தையும் அரசியல் இயக்கத்தையும் அவர் முறைப்படி அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே தமிழக பாஜகவில் இதுவரை கண்டிராத அளவிலான மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அண்ணாமலையின் இந்த அதிரடி முடிவை தொடர்ந்து தமிழக பாஜகவின் வாக்கு வங்கியிலும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் கடுமையான பிளவு உருவாகியுள்ளது. இயக்கம் தொடங்கிய வெறும் 10 மணி நேரத்திற்குள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக பதிவு செய்தனர். தற்போது 24 மணி நேரத்தை கடப்பதற்குள் இந்த எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டி 17 லட்சத்தை நோக்கி வேகமாக உயர்ந்து வருகிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் அரிதான ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்களின் முதற்கட்ட கணிப்புகளின்படி தமிழகத்தில் பாஜகவை ஆதரித்த தீவிர ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர்களில் சுமார் 40% அதிகமானோர் தற்போது பாஜகவை புறக்கணித்துவிட்டு அண்ணாமலையின் புதிய இயக்கத்தின் பின்னால் அணிவகுக்க தொடங்கியுள்ளனர். இந்த பெரும் இடமாற்றம் கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. அண்ணாமலையின் வெளியேற்றத்தால் தமிழக பாஜக தட்டையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. டெல்லி தலைமை திராவிட கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் அண்ணாமலைக்கு இருந்த நீண்டகால முரண்பாடே இந்த விலகலுக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. தனது வீடியோ பதிவில் அண்ணாமலை தெளிவுபடுத்தியுள்ளார். நான் பாஜகவில் இருந்தாலும் என் தமிழ் அடையாளத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு சுயசார்பான எளிய மக்களுக்கான அரசியல் தேவை. அண்ணாமலையின் முடிவை ஆதரித்து கட்சியின் முக்கிய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து வருகின்றனர். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், பெரம்பலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் உமா ஹைமாவதி, செல்வராஜ், மாநில இளைஞரணி சட்டப்பிரிவு அமைப்பாளர் அபிலாஷ் கோபிநாத் உள்ளிட்டோர் முக்கிய பொறுப்புகளை தொடர்ந்து அண்ணாமலையுடன் இணைந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான அடிமட்ட தொண்டர்களும் சமூக ஊடக பிரிவினரும் பாஜகவிலிருந்து வெளியேறி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக அண்ணாமலையின் ஆக்ரோஷமான பிரச்சாரங்கள் மற்றும் என் மண் என் மக்கள் நடைபயணம் மூலம்தான் பாஜக தமிழகத்தில் கவனத்தை பெற்றது. இப்போது அந்த முதன்மை முகமே கட்சியை விட்டு வெளியேறி இருப்பதால் தமிழக பாஜக கட்டமைப்பு முற்றிலும் சிதையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கட்சி தலைமை இழப்பில்லை என கூறினாலும் கள யதார்த்தம் வேறு. அண்ணாமலை என்ற ஒற்றை நபரை நம்பி வந்த நடுத்தர வர்க்கத்தினரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பார்த்த இளைஞர்களும் இப்போது அவரது புதிய இயக்கத்திற்கு மாறிவிட்டனர். இதனால் தமிழகத்தில் பாஜகவின் அரசியல் எதிர்காலம் முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி அரசியலிலும் இந்த அதிரடி பாய்ச்சல் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் புதிய இயக்கம் தமிழ் அடையாளத்துடன் கூடிய சுயசார்பு அரசியலை முன்னெடுக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.